வணக்கம் கேமர்ஸ். அக்டோபர் மாசம்னா வந்து சூப்பரான கேம்ஸ் தான். ஸோ ஸ்பைடர்மேன் 2 வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பிளேஸ்டேஷன் 5ல இந்த கேம் எப்படி இருக்க போகுது அதை பத்தி பேச போறேன். ஸோ ஸ்பைடர்மேன் 2ல என்னென்ன புது விஷயங்கள் இருக்கு எல்லாமே பேசி ஆகணும். இது வந்து பிஃபோர் யூ பிளே தான். சோனியோட ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் அசெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேன் பல மீடியம்ல இருக்கு, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் வந்து பிளே ஸ்டேஷன்ல ரொம்ப காமன். இது ஸ்பைடர்மேன் கேம்ஸ் அதோட காமன். பல ஸ்பைடர்மேன் கேம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் பிளே ஸ்டேஷன் செஞ்ச மாதிரி யாருமே செய்யல. ஆக்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ இன்சோமினியாக் முக்கியமாக தான் காரணமே. அவங்க வந்து ரொம்ப சூப்பரா கேம் செஞ்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 2018 வந்து மிகப்பெரிய ஹிட் கேம், பயங்கரமான கேம். ஸோ அதுக்கப்புறம் ரீமாஸ்டர் பண்ணாங்க, எக்ஸ்பான்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க மைல்ஸ் மொரால்ஸ்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தான். ஸோ இன்சோமினியாக் வந்து ஒரு நல்ல கேம் செஞ்சு அவங்க கேம் மூலமா இன்னொரு டைம்ல எடுத்துட்டு வராங்க. ஸ்பைடர் வர்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல ஸ்டோரி பில்ட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். பட் ஸ்பைடர்மேன் 2 வந்து மிகப்பெரிய ஸ்பெஷல். ஏன்னா பிளே ஸ்டேஷன் 5ல நேட்டிவா ரிலீஸ் ஆக போற கேம் இது. ஒன்லி சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது மூலமா கிராஃபிக்கலாவும் அப்புறம் கேமோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ முதல் விஷயமே வந்து கிராஃபிக்ஸ் மோட்ஸ் தான். முன்னாடி ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் மோட்ஸ் யூஸ் பண்ணிச்சு. அது பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்கு, ரே ட்ரேசிங் இல்லாம 60 FPS 4K டார்கெட் பண்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரே ட்ரேசிங் இருந்தது, அப்ஸ்கேல் 4K 60 FPS ஓட. பட் அப்புறம் வந்து வெறும் குவாலிட்டி மோட் இருந்தது, 4K 30 ஃபுல் ரேட் ரேசிங்னு. ஸோ சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததால. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் தான், பர்ஃபார்மன்ஸு ஃபிடலிட்டி ரெண்டுத்துல ரேட் ரேசிங் இருக்கு. அது ரொம்ப சூப்பரான நியூஸ் தான். ஸோ ஆப்ஷன்ஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நேட்டிவாக வந்து அந்த கான்சோல் பில்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ரேட் ரேசிங் ரொம்ப சூப்பராக பண்ண முடியும், அதான் தெரிஞ்சிருக்கு. ஸ்பைடர்மேன் 2ல அதே நியூயார்க் திரும்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ நியூயார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இல்லாமல் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது செக்மெண்ட்டே வரப்போகுது, குயின்ஸும் புருக்லினும். ஸோ நல்லாவே தெரியும் உங்களுக்கு, காலேஜில் இருந்து அப்புறம் பீட்டரோட வீடு எல்லாமே வரப்போகுது. நியூயார்க் வந்து பெருசு பண்ணுறதுனால இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும், ட்ராவல்சல் தான். ட்ராவல்சல் வந்து ரொம்ப சூப்பராக போகுது. அதாவது மேப்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போறீங்கன்னு. ஸோ முதல் விஷயம் ஃபாஸ்ட் ட்ராவலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது வந்து கிட்டத்தட்ட சீம்லெஸ்ஸாக சொல்கிறாங்க. அதாவது மேப்பை நீங்கள் எந்த பாயிண்ட் வேணால் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸாக இருக்க போகுது. முன்னாடி வந்து மெட்ரோல வெயிட் பண்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இப்ப PS4 கிடையாது, வெறும் பிளேஸ்டேஷன் 5னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் அந்த ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்து வர மாதிரி இருக்கும் ஸ்பைடர்மேன், அவ்வளவுதான். PS5ஓட SSD தான் காரணம். இதுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ஸ்டோரேஜ் மாதிரி அவங்க டெக்னாலஜி வச்சிருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், வெப் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஃபாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, பட் இருந்தாலும் ஓகே. பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இந்த காரணத்தினால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா டிராவல் பண்ண முடியும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு கூல் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விங் ஷூட் தான். ஸோ விங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்பைடர்மேன் வந்து ஹோம் கமிங்ல பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இதில் ஆட் பண்ண போறாங்க. 2 ஸ்பைடர்மேன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இது மூலமா அந்த ஜெஸ்காஸ் மாதிரி கிளைட் பண்ணலாம், கண்டிப்பா நல்லா இருக்க போகுது. தென் மேப் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா விண்ட் டர்பைன்ஸ் மாதிரி வச்சிருக்க போறாங்க. அந்த ஃபோர்ட்நைட்ல பண்ணாங்க பாருங்க, மொக்க கம்பாரிசன் தான், திட்டாதீங்க. பட் வேற வழி இல்லை, அந்த மாதிரி அதுக்குள்ள என்டர் ஆகி கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து டிராவல் பண்ண முடியும். தென் ஸ்லிங் ஷாட் கூட வரப்போகுது. எஸ், 2 போல் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ரியலி. நெக்ஸ்ட் இந்த விஷயம் நல்லா இருக்கு, GTA 5ல கேரக்டர் ஸ்விட்சிங் தெரியல, அதை வந்து இந்த கேம்ல எடுத்துட்டு வர போறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஸோ 2 ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆக்டிவாக அந்த வேர்ல்டில் இருக்க போறாங்க. ஸோ GTA 5ல வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்பைடர்மேன் பண்ண போறாங்க. தினம் ஒரு ஃபைட்டில் இருப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா அந்த ஃபைட் பண்ணி தான் வழி கிடையாது, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு ஸ்பைடர்மேன் வந்து மிஷின் இருக்கும்போது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்க போகுது. மிஷின் நடுவில் ஸ்விட்ச் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்க போகுது. காம்போ மூவ்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ 2 ஸ்பைடர்மேன் சைமல்டேனியஸாக ஒரு கேமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிரேக்கிங் தான் இது. ஐ மீன் சும்மா வந்து நரேட்டிவ் ஆகும், தனித்தனி ஆடுற மாதிரி இருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது முன்னாடி கேமில் பார்த்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 2 ஸ்பைடர்மேனும் ஸ்விட்ச் பண்ணி ஆட முடியும்னா ரொம்ப எக்ஸைட்டிங் கேம் காத்துட்டு இருக்கு பிளே ஸ்டேஷன் ஃபேன்ஸ்க்கு. பிளே ஸ்டேஷன் வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து வெப் ஸ்ட்ரீமிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாவோ இல்லை டிஃபிகல்ட்டாக ஆக்க முடியுமா. அதே மாதிரி ஃபால் டேமேஜ் ஆன் ஆஃப் இருக்கு. ஸ்பைடர்மேன் வந்து ஃபால் டேமேஜ் இல்லாமல் ஆட மாட்டேன், கண்டிப்பாக கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கு. பட் சில பேர் சேலஞ்ச் வேணும்னா கண்டிப்பாக பண்ணலாம் அதை. இப்போ கோர் கேம் பிளே. ஸோ ஸ்கில் 3 வந்து திரும்பி ஃபர்ஸ்ட் வந்துலாம் வந்து இருக்குமா இருக்காது. ஸோ முன்னாடி கேம்ல அன்லாக் பண்ண எல்லா ஸ்கில்ஸும் இருக்க போது, அது ரொம்ப சூப்பரான விஷயம். சீக்வன்ல அப்படி தான் இருக்கும் மோஸ்டா. ஸோ இதில் வந்து 3 ஸ்கில் ட்ரீ தான் இருக்க போகுது. ஒன்று வந்து பீட்டர் பார்க்கருக்கு, ஒன்று மைல்ஸ் மொரால்ஸுக்கு, 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனு. ஸோ பீட்டர் பார்க்கருக்கு வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு, வெனம் சிம்பியாட்டோட பவர்ஸ் வரப்போகுது. ஸோ அதோட ஸ்கில் பாக்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மைல்ஸ் மொரால்ஸ் வந்து அந்த பயோ எலக்ட்ரிக் பவர்ஸ் வந்து அதை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஸ்கில்ஸு.
ரெண்டு பேரும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சில ஃபினிஷர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்க்ஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்க போது ஸ்பைடர்மேன் 1 மாதிரி நிறைய அன்லாக் பண்ணுறது சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நிறைய நரேட்டிவ் எம்பசிஸ் இருக்க போது நினைக்கிறேன். ஸோ இப்போ பவர்ஸ் பற்றி பேசி ஆகணும். முக்கியமாக வந்து பீட்டர் பார்க்கரோட பவர்ஸ் தான். பீட்டர் பார்க்கர் வந்து இப்போ புள்ளி பார்க்கர் ஆக போகிறாரு. ஏன்னா வந்து வெனம் சிம்பியேட் வந்து எப்படியோ வந்து அவரோட அட்டாச் ஆகிடும். வெனம் சிம்பியேட் வந்து எங்கே வந்துச்சு கேட்டிங்கன்னா ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆஸ்ட்ராய்டு கிராஷில் வந்து ஆக்சுவலாக சிம்பியேட் வந்து நம்ம இடத்துல வந்திருக்கோம். அதே மாதிரி தான் வெனம்லேயே வந்திருக்கோம். அதை ஃபஸ்ட்டு யார் பார்த்ததுன்னா நார்மல் ஹாஸ்பண்ட் தான். சயின்ஸுக்காக வாழ்றவர் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் ஹாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் டிசீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஹாரிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். நம்ம ஸ்பைடர்மேன் எண்டிங்லேயே பார்த்தோம், பெரிய ஸ்பாய்லர் தான் அது. பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த கேமில் சொல்லி தான் ஆகணும். ஹாரியை ஹீல் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக வந்து ஏதோ பயோ டேங்கோ இல்லை அந்த பேக்டா டேங்க் மாதிரி இருக்குது. அதில் வந்து வெனமோட வந்து வச்சுருப்பாங்க. அது எப்படி பீட்டர் பார்க்கரோட வந்து அட்டாச் ஆக போகுது எதுவுமே தெரியலை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹீல் பண்ணிட்ட பிறகு ஹாரி ஆஸ்பனோட இன்ட்ராக்ஷன்லாம் பார்க்குற ஸ்டோரி டெய்லரில் பெரிய சேஞ்சஸ் வந்து இதுவும் இருக்குது. அதாவது ஃபேஷியல் மாடல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. முக்கியமாக பீட்டர் பார்க்கர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் இருக்குது. டோட்டல் ஃபேஸே மாற்றிருக்காங்க. அதே மாதிரி மைல்ஸ் மொரல்ஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி கொஞ்சம் ஃபங்க்லாம் விட்டுருக்க மாதிரி இருக்காரு. ஸோ வில்லன்ஸ் பற்றி பேசும்போது இப்போதைக்கு 3 வில்லன்ஸாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிறைய வில்லன்ஸ் இருக்க போகிறாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க. ஸோ இது வந்து கிரேவன் தி ஹண்டர் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு பெரிய ஸ்டோரி யாருக்கு இருக்குது. ஸ்பைடர்மேனோட லிசார்டோட கிட்டத்தட்ட எல்லாமே காமிச்சிட்டாங்க கேம் பிளே. ஸோ பாஸ் பேட்டில் கூட காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து கடைசியாக வெனம் இருக்குது. வெனம் வந்து ஒரு சினிமா ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, யாருன்னு தெரியல. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பல ரூட்டு போகலாம். வென் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை டேட் டெவல் எடுத்துகிட்டு வரலாம், என்ன வேணா பண்ணலாம் அவங்க. ஸோ கிட்டத்தட்ட சோனி வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது சோனிக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. ஸோ பீட்டர் பார்க்கரோட வெனம் எபிலிட்டி மட்டும் பேசினாலே தெரியுது. ஸோ இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஸோ அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்பப்போ சில அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இந்த கேம் வந்து எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்கோன்னு. 6 எலிமெண்ட்ஸ் இருக்க போதான். ஸோ கேம் பிளேல காமிச்சிட்டாங்க ஒரு 6 எலிமெண்ட்டை. ஸோ 6 எலிமெண்ட் வந்து மோஸ்ட்லி ஜம்ஸ்கேரும். சாம் ராமி ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கேம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதில் வந்து நிறைய ஜம்ஸ்கேர் வச்சுருந்தாங்க. ஸ்பைடர்மேன் 2ல இன்னொரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்ஸ் தான். இது வந்து சும்மா ஆஸ்தெட்டிக் கிடையாது, பவர்ஸோட வரும் ஷூட்ஸு. ஸோ கிட்டத்தட்ட 60 ஷூட்டு கிட்ட இருக்கான். பட் அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா, கலர்ஸ் மாதிரி சொல்கிற ஸ்டைல்ஸ் மாதிரி. ப்ரைமரியாக வந்து பீட்டர் பார்க்கருக்கு வந்து வெனம் எபிலிட்டியாக இருக்க போகுது. அப்புறம் வந்து அயன் ஸ்பைடரோட அந்த கிளாஸும் இருக்க போகுது. வேற என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்க போது தெரியல. பட் முக்கியமாக வந்து வெனம் கேம் பிளே பார்க்கும்போது ஒரு ஞாபகம் தான் வருது, ப்ரோட்டோடைப் தான். ஸோ ஆக்டிவேஷன் கிட்டத்தட்ட வந்து ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் தான். அவங்க முன்னாடி ஸ்பைடர்மேன் கேம்ல செஞ்சவங்க, அவங்களோட ஒன் ஆஃப் தி பப்ளிஷ் கேம் தான் அது. ஸோ ப்ரோட்டோடைப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பைடர்மேன் கேம் மாதிரி கூட சொல்லலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்தரியாகவும் இன்னும் கொஞ்சம் வயலண்டாக இருக்க போகுது. ஸோ அந்த கேம் வந்து ரொம்ப கிளாஸு. ஸ்பைடர்மேன் 2ல அதே எதிர்பார்க்கலாம். வெனம் கேம் பிளே பற்றி தெரியலை, இருந்தால் நல்லா இருக்கும். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.